என்ன அப்படின்னா நம்ம வந்து பேட்டரியை கலத்தி சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போடும்போது நம்ம வந்து சார்ஜ் ஃபுல்லாயிருச்சு அப்படிங்கிறத இதில் இருக்கிற இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடும். கெனானை பொறுத்த லெவலில் ரெட் கலரில் பிளிங்க் ஆகி சார்ஜ் ஏறும். ஃபுல்லாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிரீன் கலரில் அப்படியே பிளிங்க் ஆகாமல் லைட்டு எரிஞ்சிடும். நம்ம பேட்டரியில் எத்தனை பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவும் இதில் அழகாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேட்டரி சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ட்ரிப்பு பிளிங்க் ஆகி கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு பிளிங்க் ஆகி அப்படி ஒன் டைம் பிளிங்க் ஆகும். இதே 50% மேலே இருக்கும்போது டபுள் டைம் பிளிங்க் ஆகும். ஃபர்ஸ்ட் பிளிங்க் ஆகும், செகண்ட் பிளிங்க் ஆகும், அப்புறம் கேப் போட்டு அப்புறம் மறுபடியும் டபுள் டைம் பிளிங்க் ஆகும். 75% மேலே வந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 டைம்ஸ் லைட்டு பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி லைட்டிங் பிளிங்க் ஆகிறத வச்சு நம்மளோட பேட்டரியோட சார்ஜர் எவ்வளவு % சார்ஜ் ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.